Welcome, everyone. I want to exhort you this morning with the scripture from Romans 8, which says, "Nothing can separate us from the love of God in Christ. His love never fails us." Join me and let us worship Him together, this amazing God. In Jesus' name. Our God is our defense. He is our shelter. He is our refuge. And He is a very present help in time of need. So let us continue worshiping Him this morning, for He is worthy of our worship and praise and love. Amen.
Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I want to see you. I want to see you. Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I want to see you. I want to see you. Oh, open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I
let that be our prayer this morning, that our spiritual eyes and ears be open as we enter His presence and as we hear the Word of God. I want to see you. I want to see you. இது இரண்டாவது வாரத்தின் தேவ செய்தியாக இருக்கிறது. This is the message from God for the second Sunday of this month. கர்த்தர் அவருடைய திட்டத்தின்படியும் தீர்மானத்தின்படியும் நமக்கு அவருடைய வார்த்தையை நமக்கு அவர் அனுப்புகிறார். The Lord God Almighty is sending us His word according to His plan and His purpose. ஒவ்வொரு தடவையும் நம் தேவ செய்தியை கேட்கும்போது Every time that we hear the word of God, கர்த்தராகிய தேவன் நம்மிடத்தில் நேராக பேசுவது போல் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். we need to understand that the Lord God Almighty is speaking to us directly. ஹல்லேலூயா. Hallelujah. இன்றைக்கும் கர்த்தராகிய தேவன் நமக்காக தந்திருக்கும் தேவ செய்தியின் தலைப்பு The title of the message that God has given for us for this week is நம் வாழ்க்கையின் மீது உள்ள அவருடைய அழைப்பு. His call on our life. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் நம்மை அழைத்திருக்கிறார். The Lord God Almighty has called each and every one of us. அது ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். He's called us with a certain purpose. ஒரு தீர்மானத்தோடு அழைத்திருக்கிறார். He's called us with a certain objective. ஆனால் இந்த அழைப்பில் நாம் 4 காரியங்கள் அடங்கி இருக்கிறது. However, there are 4 aspects to our calling. இந்த 4 காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். Today we're going to meditate upon these 4 areas. நம் வாழ்க்கையின் மீது உள்ள அவருடைய அழைப்பிற்கு ஒரு 4 காரியங்கள் தேவையாக இருக்கிறது. அதை இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். There are 4 requirements that are there in His call on our life, and we're going to be meditating upon that today. கர்த்தர் எதை நமக்கு ஆயத்தம் செய்திருக்கிறார் நம்முடைய அழைப்பின் நிமித்தம். According to the call that He's placed on our lives, what are the different things that He has prepared in our lives? ஹல்லேலூயா. Hallelujah. 4 முக்கியமான காரியங்கள். These are 4 essentials. நாம் முதலாவதாக இருக்கும் காரியம் சங்கீதம் 16 16வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிக்க இருக்கிறோம். The first point we'll be seeing from Psalms 16:11. இந்த துணை தலைப்பில் இருக்க போகிறது. The subtitle that we're going to be discussing, அவருடைய ஜீவனின் பாதையை நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். He shows us the path of life. நாம் சங்கீதம் 16வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து தொடங்குவோம். Let's read Psalm 16:11. சங்கீதம் 16 வசனம் 11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. Psalm chapter 16 verse 11. Thou wilt show me the path of life. In thy presence is fullness of joy. At thy right hand there are pleasures forevermore. நாம் எழுந்து நின்று இந்த தேவ வார்த்தையை கனப்படுத்துவோம். பிதாவே, இந்த தேவ வார்த்தையை உம்முடைய பிரசன்னத்திற்குள் கொண்டு வருகிறோம் ஐயா. இந்த தேவ வார்த்தையில் உம்முடைய வல்லமையும் அபிஷேகத்தை ஊற்றி ஆவியானவரே நீரே எங்களிடத்தில் இந்த தேவ வார்த்தையின் ஆழங்களை வெளிப்படுத்தி இதிலிருந்து புறப்பட்டு வரும் சத்தியத்தினால் எங்களுடைய ஆவியை பலப்படுத்தி நாங்கள் இந்த பூமியில் ஆளுகை செய்யும் வாழ்க்கை வாழ்வதற்காக கிருபையை முற்றும் எங்களுடைய இதயத்தை நாங்கள் திறந்து தருகிறோம் ஐயா. உம்முடைய வசனம், உம்முடைய வார்த்தை சத்தியம் எங்களுடைய ஆவிக்குள் பிரவேசித்து எங்களுடைய ஆவியை பலப்படுத்துவதற்காக சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம் உம்முடைய சத்தியத்தை. அமேன், 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 அமேன். Amen. உட்கார்வோம். Let us be seated. நாம் தேவ செய்திக்கு செல்வதற்கு முன்பாக டிஸ்க்ளைமர். Before we go to the Word of God, we'd like to state a disclaimer out here. இந்த தேவ வார்த்தை நமக்காக கர்த்தர் ஒட்டுமொத்தமாக தரும் வார்த்தையாக இருக்கிறது. The Word of God that is being spoken today is a word that God has given for all of us, united. இந்த தேவ வார்த்தையில் சத்தியம் வரும்போது அது நமக்கு
தனிப்பட்ட முறையில் பேசுகிற வண்ணமாக கூட தோன்றும். It might appear as if the word of God is speaking to you directly when it is being spoken. அது கர்த்தருடைய ஆலோசனையின்படியும் அவருடைய திட்டத்தின்படியும் நம்மிடத்தில் அவர் பேசுகிறார். However, you need to understand that according to the counsel and the purpose of the Lord God Almighty, the word is coming to us today. இது அவருடைய அன்பின் வார்த்தை. This is his word of love. அவர் வார்த்தையை அனுப்பும்போது When he sends his word to us, நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை, செழிப்பு, it is to bring deliverance and prosperity into our lives. அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் காரியங்களுக்கு ஆயத்தம் செய்வதற்காக ஆலோசனை. At the same time, it may be a counsel for certain areas of our lives. இதையெல்லாம் கலந்ததுதான் தேவ வார்த்தை. This is the word of God which has all of these components in it when it comes to us today. சில நேரத்தில் அது எச்சரிக்கையின் வார்த்தையாக கூட வரலாம். Sometimes it might come as a word of warning. ஹல்லேலூயா. Hallelujah. இதை கேட்கும்போது நாம் கர்த்தருடைய அன்பின் வார்த்தை என்று இதை அறிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். When you hear this, you need to understand that this is the word of love which is coming from God and accept it as such. நாம் ஜீவனுடைய பாதையை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்ற முதல் காரியத்திற்கு கடந்து செல்வோம். Let us go to this first point that we want to discuss, where we said that the Lord wants to show to us the path of life. சங்கீதம் 16வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க நாம் அறிந்து கொண்டோம். What we understood from the reading from the book of Psalms 16:11. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், The psalmist is saying here, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிஷத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. Thou wilt show me the path of life, in thy presence is fullness of joy. At thy right hand there are pleasures forevermore. கர்த்தராகிய தேவன் நம்மை அழைத்ததற்கு முதல் நோக்கம் என்ன? What is the first and foremost, what is the reason why the Lord God Almighty has called us? அவருடைய ஜீவனின் மார்க்கத்தை நமக்கு வெளிப்படுத்துவதற்கு. In order that he might show to us the path, his path of life. அவருடைய ஜீவன் என்று சொல்லும்போது zoe. When we talk about his life, the word zoe is used. தேவனை போல் நாம் இந்த பூமியில் வாழ்வதற்காக தான் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். The Lord God Almighty has called us in order that we might live a life like him on this earth. Hallelujah. Hallelujah. இதுக்கு ஆங்கிலத்தில் God kind of life, அதாவது தேவனை போல் வாழுகிற வாழ்க்கை. It's the God kind of life. Hallelujah. Hallelujah. கர்த்தராகிய இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது as long as the Lord Jesus Christ walked the face of the earth, எப்படி அவர் வாழ்ந்தார்? how did he live? அவர் சோகத்தோடு வாழ்ந்தாரா? Did he live with great sorrow? அவருடைய வாழ்க்கையில் அழுகை இருந்ததா? Was there crying in his life? அவருடைய வாழ்க்கையில் சோதனைகளை அவர் மேற்கொண்டாரா இல்லையா? Did he not overcome the trials that had come his way? அவருடைய வாழ்க்கையில் வந்த உபத்திரங்களை அவர் தாங்கி சகித்து கொண்டாரா இல்லையா? But did he not tolerate and overcome the challenges that came his way, the temptations which came his way? ஒரு மனுஷன் இந்த பூமியில் எவ்வண்ணமாக வாழ வேண்டும் என்று இயேசு நமக்கு ஒரு மாதிரியாக வெளிப்படுத்தினார். The Lord Jesus Christ was an example for each and every one of us and how we need to live our lives on the earth. இந்த இடத்தில் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். The point here is that he will show us, from Psalm 16:11 it says, thou will show me the path of life. இதில் என்ன இருக்கிறது? ஜீவ மார்க்கத்தில் What is in the path of life? பரிபூர்ண ஆனந்தம், fullness of joy, நித்திய பேரின்பம் and pleasures forevermore. இந்த இரண்டு காரியங்கள் அடங்கி இருக்கிறது நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழும்போது. As we live in Christ, we will experience these two aspects, which is basically the fullness of joy and pleasures forevermore. இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழும்போது கர்த்தராகிய தேவனுடைய பிரசன்னத்திற்குள் வாழுகிறோம். When we live in Christ, we are living in the presence of God. Hallelujah. Hallelujah. அவருடைய பிரசன்னத்தில் என்ன இருக்கிறது? What is there in his presence? பரிபூர்ண ஆனந்தம். There is a fullness of joy. அவருடைய வலது பாரிஷத்தில் நித்திய பேரின்பம். And there are pleasures forevermore at his right hand. Hallelujah. Hallelujah. நித்திய பேரின்பம் என்று சொல்லும்போது pleasures forever refer to. Hallelujah. அதாவது நம்முடைய ஹிருதயத்திற்கு பிடித்த வண்ணமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பது.
Whatever it is that we like or we desire happening in our lives, that is pleasures forevermore. சிலவங்க பிரியாணி சாப்பிட தான் பிடிக்கும். Some people might just like to eat biryani. அப்போ பிரியாணி நினைச்ச உடனே அவங்களுக்கு பிரியாணி வந்துடும் எங்கிருந்தாவது. The minute they think of biryani, biryani comes into their lives. ஏதாவது ஒரு இடத்துக்கு விடுமுறைக்காக போக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்திருப்பார்கள். They might have been desiring to take a holiday in a certain place. கர்த்தர் அதற்கு அந்த காரியத்தை வாய்க்க செய்வார். The Lord God Almighty will bring that to pass. இதெல்லாம் பேரின்பத்தின் ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. These are examples of the pleasures அங்கும் இங்கும் போவதற்கு ஒரு வாகனம் தேவையாக இருக்கிறது. They might require a vehicle to take them to different places. அது ஒரு ஆடம்பரம் அல்ல. It's not a luxury. That's not a luxury. அது ஒரு தேவையாக இருக்கிறது. necessity. It's a necessity. Hallelujah. Hallelujah. அந்த தேவையை சந்திப்பவர் தான் நம் கர்த்தர். Our Lord God Almighty is somebody who meets these necessities. நாம் அந்த தேவையை பெற்றுக்கொள்ளும்போது நமக்குள் ஒரு பேரின்பம். And when these needs are met, then there's a certain pleasure which is there inside of us. பரிபூர்ண ஆனந்தம் என்று சொல்லும்போது when this word fullness of joy refers to. Hallelujah. Hallelujah. அதாவது நமக்குள் இடம், அதாவது இதயத்தில் இடம் இல்லாத அளவுக்கு வெளியே அந்த சந்தோஷம். A joy which fills our heart and overflows. அதாவது சந்தோஷம் பொங்கி வழிகிறது என்று சொல்வாங்க. People talk about joy which overflows. Hallelujah. Hallelujah. அந்த வண்ணமான சந்தோஷத்தை தான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். This is the kind of joy that the Lord God Almighty has given to each and every one of us. அதாவது இயேசு கிறிஸ்துக்குள் வாழும்போது, when we live in Christ, அவருடைய பிரசன்னத்தில் வாழும்போது, when we live in his presence, அவருடைய பிரசன்னம் எங்க இருக்கிறது, அவருடைய மகிமை அங்க இருக்கிறது. wherever his presence is, his glory is there. அந்த மகிமையில் நாம் வாழும்போது, and as we live in this glory, அவருடைய பேரின்பம், நம்முடைய அவருடைய பரிபூர்ண ஆனந்தம் இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு நித்திய பேரின்பமும் இருக்கும். then we will experience his fullness of joy and pleasures forevermore. இந்த வாக்குத்தத்தம் என்ன? நம் இந்த வருடத்திற்கு வாக்குத்தத்தம் என்ன? What is the promise that God has given to us for this year? நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைந்தவர்களாக வாழ வேண்டும். We need to live as spiritually mature people. அப்பொழுது நாம் மிகுந்த மகிமைக்குள் பிரவேசிப்போம். Then we will enter into the greater glory. மிகுந்த மகிமைக்குள் நாம் வாழும்போது, and as we live in that greater glory, நாம் நமக்கு கர்த்தராகிய தேவன் எதை சுதந்திரமாக வைத்திருக்கிறாரோ அதை நாம் சுதந்தரிப்போம். then we will be in a position to inherit everything that the Lord God Almighty has kept aside for each and every one of us. பரிபூர்ண ஆனந்தம் ஒரு சுதந்தரிப்பு. Fullness of joy is an inheritance. Hallelujah. Hallelujah. அவருடைய வலது பாரிஷத் நித்திய பேரின்பம் என்பது அது ஒரு நம்முடைய சுதந்தரிப்பு. At his right hand pleasures forevermore is also an inheritance. Hallelujah. Hallelujah. இது கர்த்தராகிய தேவனுக்கு சார்ந்த காரியங்கள். These are all things that belong to the Lord God Almighty. அவருடைய ஜீவனை கொண்டவர்கள், we who have received his life, அவருடைய பிரசன்னத்தில் வாழ்கிறவர்கள், those who are living in his presence, அவருடைய மகிமைக்குள் வாழ்கிறவர்கள், those who are living in his glory, அவருடைய சமூகத்தில் வாழ்கிறவர்கள், those who are living in his presence. Hallelujah. பரிபூர்ண ஆனந்தத்தோடும் நித்திய பேரின்பத்தோடும் வாழ்கிறவர்கள் are people who are living with the fullness of joy and who have pleasures forevermore. எப்படி நாம் மூச்சு விடுகிறோமோ, just like we breathe. மறந்து விடுகிறோமா மூச்சு விடுறதுக்கு? Do we forget to breathe? யாரும் மறக்கிறது இல்ல. Nobody forgets to breathe. அதே வண்ணமாக in like manner, இயேசு கிறிஸ்துக்குள் வாழும்போது, as we live in Christ, இது ஒரு சாதாரணமான ஒரு காரியமாக இருக்கிறது. this becomes a normal thing in our lives. தேவ ஜீவன் நமக்குள் வெளிப்படும்போது, when the life of God is revealed through us, எந்த ஒரு காரியமும் நமக்கு அது சோகத்தை கொண்டு வர முடியாது. there is nothing in our lives that will bring sorrow into our lives. ஏன்? Why? கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்தவர்கள், those who have believed in the Lord Jesus Christ, அவர்களுக்கு இன்னொரு விசுவாசம் இருக்கிறது. they have one more faith, kind of faith, கர்த்தராகிய இயேசு நமக்காக யுத்தம் செய்வார். that the Lord Jesus will take up our battles. Hallelujah. Hallelujah. சிலுவையில் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். He has completed everything at the cross. Hallelujah. Hallelujah. இந்த வெளிப்பாடோடு நாம் இருக்கும்போது,
As long as we have this revelation inside of us, நம்ம எந்த சோகமும் ஆளுகை செய்ய முடியாது. no sorrow or depression can overcome us. ஹalleluya. Hallelujah. எந்த சவால்கள் வந்தாலும் அதை மேற்கொள்வதற்கு அவருடைய வார்த்தையின் வழியை நமக்கு தருகிறார். No matter what challenge might come our way, he gives us the way of the word in order that we might overcome that challenge. சிலுவையில் நமக்காக எல்லா சாபக்கட்டுகளையும் முறித்திருக்கிறார். He has destroyed or broken all our curses at the cross. சிலுவையில் நமக்காக அவருடைய ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். And he has given to us his blessing at the cross. அந்த ஆசீர்வாதத்தின் வல்லமை என்ன செய்யும்? What will the power of the blessing do in our lives? எப்படி அது வெளிப்படும்? How will it be manifested? நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் மேன்மையான காரியங்களாக மாறும். Every single thing that we do will be excellent. நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு வாய்க்கும். And everything that we do we will see success. Hallelujah. Hallelujah. இந்த எல்லா காரியத்திலும் மேன்மையும் வெற்றியும் காண்பதுதான் ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடு. The external manifestation of the blessing is where we see excellence in every area of our lives and everything that we do. And victory. And victory. Hallelujah. Hallelujah. அதை தான் ஆசீர்வாதத்தின் வல்லமை என்று சொல்கிறோம். That is the power of the blessing. தேவ ஜீவனின் பாதையில் நாம் நடக்கும்போது As we walk the paths of the life of God, பிசாசு அந்த பாதையில் வர முடியாது. the devil cannot come into that path. Hallelujah. Hallelujah. நமக்கு அந்த பாதை மேன்மையான பாதையாக அமைத்திருக்கிறார். That he's kept that particular path aside as an excellent path. அந்த பாதையை வெற்றியின் பாதையாக அமைத்திருக்கிறார். And he has made that path as a path of victory. அந்த பாதை செழிப்பின் பாதையாக இருக்கிறது. And that's a path of prosperity. Hallelujah. Hallelujah. இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வாய்க்கும்போது And when all of these things start manifesting in our lives, நமக்கு ஏன் துக்கம்? what is the need to be sorrowful? Hallelujah. Hallelujah. பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். We will only see fullness of joy and pleasures forevermore in our lives. நாம போய் அது சில காரியத்திற்காக துக்கப்படக்கூடாது. We should not feel sorry for certain areas, certain things in our lives. Hallelujah. Hallelujah. அதாவது அந்த வானமான ஒரு பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் எனக்காக அந்த காரியத்தை சிலுவையில் வாய்க்க செய்திருக்கிறார் என்ற விசுவாசத்தில் கடந்து செல்ல வேண்டும். Even if we come across some situation like that, we should know that the Lord Jesus has taken victory for our sake, that we should have faith in that. Amen. Hallelujah. நாம் இரண்டாவதான காரியத்திற்கு கடந்து செல்வோம். Let us go to the second point. நமக்கு அவருடைய அழைப்பின்படி நமக்கு இருக்கும் அந்த ஜீவனின் வல்லமை வெளிப்படும் போது இரண்டாவது காரியம் அவருடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிவர்களாக இருக்க வேண்டும். When his call on our life is being manifested, then we need to ensure that we are obedient to his voice. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய அழைப்புக்கு நாம் செவி கொடுத்திருக்கிறோம். We give our ear to the call of the Lord. நாம் அவருடைய கர்த்தருக்குள் வந்து சேர்ந்திருக்கிறோம். We have come into Christ. நாம் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறவர்களாக இருக்கும்போது And when we are people who are obedient to his voice, அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வெளிப்படும். then the blessing will manifest in our lives. அதேதான் இரண்டாவதான காரியம். This is the second point that we're going to be discussing today. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனம். The first book of Samuel, chapter 15, verse 22. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் வசனம் 22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம், சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். 1 Samuel chapter 15 verse 22. And Samuel said, Hath the Lord as great delight in burnt offerings and sacrifices as in obeying the voice of the Lord? Behold, to obey is better than sacrifice, and to hearken than the fat of rams. Hallelujah. Amen. Hallelujah. இந்த வசனத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். We just heard the reading from this verse. சாமுவேல் என்ன சொன்னார்? What is it that Samuel said? கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்கள் பலிகளுக்கும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ என்று. Behold, to obey
is better than sacrifice, and to hearken. No, I didn't get. Had the Lord as great delight in burnt offerings and sacrifices as in obeying the voice of the Lord. ஹalleluya. Hallelujah. அதாவது கர்த்தருக்கு கீழ்ப்படிவதை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் முதலாக. First, primarily, God's expectation is that we would be obedient to Him. வேற எதையும் எதிர்பார்க்கல. He has no other expectation. அதான் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். We see from the Bible. சால் இடத்தில் ராஜா சால் இடத்தில் அவர் தீர்மானமாக சொல்லுகிறார். We see that he's telling King Saul categorically. அந்த இடத்தில் இருக்கும் அந்த மிருகங்களை நீ கொண்டு வரக்கூடாது என்று. He said, you are not supposed to bring those animals in. அது உனக்கு சாபத்தை கொண்டு வரும் என்று சொல்லுகிறார். And he also said that that will bring curse into his life. ஆனால் இவர் என்ன செய்தார்? However, what did Saul do? வேற எதை வேண்டுமென்றாலும் எடுத்து வா என்று சொன்னார். He said, whatever it is that you want, bring it in. ஆனால் இவர் அந்த ஆட்டுக்கடையும் அந்த எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து அவருடைய அந்த மாடு கட்டும் இடத்துல கொண்டு வந்து அதை வைத்தார். They brought in all the rams and the sheep and the bulls and kept it in their area. அப்பொழுது அந்த சத்தத்தை கேட்டு சாமுவேல் கேட்கிறார். When Samuel heard the noise that they were making, ஏன் இதை கொண்டு வந்தாய் என்று. He asked, why did you bring these animals in? கர்த்தர் தீர்மானமாக சொல்லியிருக்கிறார் இதை கொண்டு வரக்கூடாது என்று. God has told you clearly that you should not bring these into your ஏன் camp. கொண்டு வந்தாய் என்று கேட்டபோது, And when he asked him, why did you bring it in? இது கர்த்தருக்கு தகன பலியை கொடுப்பதற்காக கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிறார். He said, I've brought it so that we can give burnt offerings to the Lord. ஹalleluya. Hallelujah. அதற்காக தான் இந்த பதிலை தருகிறார். That is the reason why Samuel gave this response. கர்த்தராகிய தேவன் சாமுவேல் வழியாக பேசினார் ராஜா சால் இடத்தில். The Lord God Almighty spoke through Samuel to King Saul. உன்னுடைய அழைப்பின் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அழைப்பின் முதல் அதாவது ஒரு முக்கியமான காரியம் என்ன? What is an important aspect of the calling on your life? கர்த்தராகிய தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பது. That you would be obedient to the voice of the Lord God Almighty. இந்த காரியத்தில் அவன் தவறு செய்ததனால் ராஜா சால் தவறு செய்ததனால் Because King Saul was in error in this area, கர்த்தராகிய தேவன் என்ன செய்தார்? what did God do to him? இவன் ராஜாவாக இருப்பதற்கு தகுதியே இல்லை என்று சொல்லிவிட்டார். He said that Saul is not worthy to be king. அதாவது நாம் கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தை அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கவில்லை என்றால், If we're not going to hear or hearken to the voice of the Lord, கர்த்தராகிய தேவன் என்ன சொல்லுவார்? what will God say to us? உன்னுடைய அழைப்புக்கு ஒரு அர்த்தமே இல்லை என்று. There's no meaning to your calling. ஏன்? Why? அதாவது அவர் எதற்காக அழைக்கிறார்? For what purpose is he calling us? நம்முடைய வாழ்க்கையில் இப்பொழுது வாசித்தோம். We just read from this verse. பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டாவதற்காக. In order that we might have fullness of joy and pleasures forevermore. ஆனால் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியவில்லை என்றால், However, if we are not going to be obedient to his voice, நம்முடைய சிந்தனையின்படி காரியங்களை செய்தால், and we do things according to our own thoughts, அதில் என்ன வரும்? what will come from that? உபத்திரங்கள் வரும். There will be trials. பிசாசு கிரியை செய்யும். The devil's works will be there in our lives. சோகம் வரும். There will be sorrow. அழுகை வரும். There will be crying. இதற்கெல்லாம் காரணம் என்ன? What is the reason for all of these things happening? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காததனால. Because that particular person has not hearkened to the voice of the Lord. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அழைப்பை வைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பின்படி அவருடைய நோக்கத்தின்படி அவருடைய தீர்மானத்தின்படி காரியங்களை அவர் செய்ய முடியாது. If we're not going to be hearkening to the voice of the Lord, then the Lord God Almighty will not be in a position to bring to pass His purpose, His plans and His objectives in our lives. நம்முடைய அழைப்பு ஒரு அர்த்தமில்லாத அழைப்பாக மாறிவிடும். And our calling will be worthless. நாம் சென்று அடைய வேண்டிய இடத்தில் நாம் அடைய முடியாது. We will not be in a position to go to the place that He has determined that we should go to. செழிப்பின் பாதையும் வெற்றியின் பாதையும் நமக்கு அது உரியவையாக இருக்காது. And we will not see the path of prosperity or the path of victory in our lives. Hallelujah. Hallelujah. அதனால் தான் இந்த இடத்தில் இரண்டாவதாக இருக்கும் காரியம் நம்முடைய
கர்த்தராகிய தேவன் நம்மை அழைத்திருக்கும் போது அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுப்பவர்களாக இருந்தால் That is why we are discussing in the second point of this particular message is that when the word of God comes to us, if we're going to hearken to what he says, அவருடைய அழைப்பின் நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணப்படும். then the purpose of his calling will be fulfilled in our lives. Hallelujah. Hallelujah. மூன்றாவது காரியத்திற்கு கடந்து செல்வோம். Let us go to the third point. கர்த்தராகிய தேவனுடைய பிரசன்னத்திற்குள் நமக்கு வழியை வகுத்திருக்கிறார். The Lord God Almighty gives access, in order to give access into God's presence. எபேசியர் 3வது அதிகாரம் 11, 12 என்ற வசனங்களை வாசிப்போம். Let's read verses 11 and 12 from Ephesians chapter 3. எபேசியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 மற்றும் 12. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திடநம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. Ephesians chapter 3 verses 11 to 12. According to the eternal purpose which he purposed in Christ Jesus our Lord, in whom we have boldness and access with confidence by the faith of him. Hallelujah. எபேசியர் 3வது அதிகாரம் 11, 12 என்ற வசனங்களை வாசித்தோம். We saw verses 11 and 12 from Ephesians chapter 3. அதாவது அவருடைய நித்திய அதாவது தீர்மானம், according to the eternal purpose. According to his eternal purpose. அவருடைய இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கும் நித்திய தீர்மானம். The eternal purpose in Christ Jesus. கர்த்தராகிய தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? What is the purpose why the Lord God Almighty has called us? அந்த நித்திய தீர்மானம் என்ன? What is this eternal purpose? நாம் தைரியத்தோடு கர்த்தராகிய தேவனுடைய பிரசன்னத்திற்குள் வருவதற்கு, in order that we might go boldly into the presence of God. தேவனிடத்தில் ஒரு ஐக்கியத்தை நாம் வைத்துக் கொள்வதற்கு, in order that we might have fellowship with God Almighty. Hallelujah. Hallelujah. நாம் கிருபையின் சிங்காசனத்திற்கு முன்பாக செல்லும்போது, When we go before the throne of mercy, நாம் ஜெபத்தில் போகும்போது, when we go in prayer, உண்மையாகவே அந்த இடத்தில் கர்த்தராகிய தேவனுடைய சிங்காசனம் இருக்கிறது ஆவிக்குரிய ரீதியில். In reality, the throne, the spiritual realm. Yeah, in the spiritual realm, the throne of grace is truly before us. Hallelujah. Hallelujah. ஆவிக்குரிய ரீதியில் நாம் ஜெபத்தில் போகும்போது கர்த்தராகிய தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக செல்லுகிறோம். In the spiritual realm, when we go in prayer, then we are going before the throne of God Almighty, his throne of grace and mercy. Hallelujah. Hallelujah. அதுதான் கர்த்தராகிய தேவனுடைய நித்திய தீர்மானமாக இருக்கிறது. This is the eternal purpose of God Almighty. நாம் தேவ பிரசன்னத்திற்குள் பிரவேசிப்பது, that we would enter into the presence of God. எப்படி பிரவேசிப்பது? How do we enter? தைரியத்தோடும் ஒரு நம்பிக்கையோடும். We enter with boldness and with confidence. Hallelujah. Hallelujah. கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்தவர்கள், those who have believed on the Lord Jesus Christ, கர்த்தராகிய இயேசு எந்த வண்ணமாக தேவ பிரசன்னத்தில் போகிறாரோ, in the same way that the Lord Jesus Christ went into the presence of God Almighty, அதே வண்ணமாக நாம் அவருடைய பிரசன்னத்திற்குள் போகலாம். in the same way we can enter his presence as well. ஆனால் தான் ஜெபத்தில் போகும்போது இயேசு நாமத்தில் வருகிறேன் ஐயா என்று சொல்லுகிறோம். That is the reason why when we go into the presence of God in prayer, we say that we come in the name of the Lord Jesus Christ. இயேசு நிற்கும் இடத்தில் நான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறோம். We're saying that we are standing in the place where the Lord Jesus Christ is standing. Hallelujah. Hallelujah. அதாவது லாசரஸ் மரித்து 4 நாள் ஆகிவிட்டது. 4 days had passed after Lazarus had died. இயேசு வந்தபோது, when the Lord Jesus Christ came there, அப்போது இயேசு என்ன சொன்னார்? then what did Jesus say? அதாவது சத்தமாக ஜெபித்தார். He prayed loudly. அதாவது எப்படி ஜெபித்தார்? How did he pray? இவர்கள் எல்லாம்
தெரிய வேண்டும் நான் உம்மால் அனுப்பப்பட்டவர் என்று. He said all of them or everybody around here needs to know that I have been sent by you. நான் எதை கேட்டாலும் நீர் உடனடியாக செய்வீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். He said I know that whatever it is that I ask you will grant to me. அவர்கள் அதை அறிய வேண்டும். However, they need to understand that உம்மிடத்திலிருந்து வந்தேன் என்று. that I have come from you. லாசருவே எழுந்திரு என்று சொன்ன உடனே And immediately when he said Lazarus come forth. லாசரஸ் குதித்து அதாவது நிமிர்ந்து உடனடியாக எழுந்தார். Lazarus' body stood up and he came forward before Jesus. எப்படி அது? How did that happen? கர்த்தராகிய தேவன் அந்த அற்புதத்தை செய்தார். The Lord God Almighty performed that miracle. இயேசு சொல்லி இருக்கிறார் இந்த பூமியில் இருக்கும்போது Jesus has said when he was on this என்னுடைய earth, பிதா ஆனவர் கிரியை செய்கிறார் என்று. he said that my Father is performing these things. என்னுடைய கிரியை எல்லாம் என்னுடைய பிதா ஆனவர் செய்கிற கிரியை என்று சொன்னார். He said that all of the works that I am performing are the works of my Father. ஹalleluya. Hallelujah. அதே வண்ணமாக In like manner, கர்த்தராகிய இயேசுடைய இடத்தில் நாம் நிற்கும்போது when we stand in the place of the Lord Jesus, கர்த்தராகிய தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். the Lord God Almighty is listening to Will our listen. prayer, will listen to our prayer. நம்முடைய தேவைகள் எதுவோ அதை கேட்கும்போது அதன்படி கிரியை செய்வார். And whatever it is that we need or requirement is, he will meet those needs. ஏன்? Why? அவருடைய அழைப்பு அந்த வண்ணமாக இருக்கிறது. Because his calling is such. எதற்காக அழைத்தார்? For what purpose has he called us? அவருடைய நித்திய அழைப்பின் நோக்கம் என்ன? What is his eternal purpose? இயேசு கிறிஸ்துவுக்குள் In Christ நாம் Jesus, தைரியத்தோடு அவருடைய பிரசன்னத்திற்குள் செல்ல வேண்டும். that we will go into his presence with boldness. கர்த்தராகிய இயேசு மீது வைத்திருக்கும் விசுவாசத்தின் நிமித்தம் Based on the faith that we have in the Lord Jesus Christ. இயேசு எப்படி போனாரோ In the same way that the Lord Jesus went in. தைரியத்தோடு போனார். He went in with boldness. நம்பிக்கையோடு போனார். He went in with confidence. அதே வண்ணமாக In like manner, நாமும் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் போய் தேவ பிரசன்னத்தில் நிற்பவர்களாக இருக்க வேண்டும். we need to be a group of people who go before God in boldness and confidence and stand in his presence. அதற்கு ஒரே ஒரு காரியம் தான் தேவை. We require one thing. நம்முடைய ஹிருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். Our hearts need to be clean. ஹalleluya. நம்முடைய ஹிருதயம் நம்மை குற்றப்படுத்தாவிட்டால் If our hearts are going to condemn us, condemn not. நம்முடைய ஹிருதயம் நம்மை குற்றப்படுத்தவில்லை என்றால் if our hearts do not condemn us, கர்த்தராகிய தேவனிடத்தில் நாம் எதை கேட்கிறோமோ அதை அவர் நமக்கு தருவார். then whatever it is that we ask of God, he will give that to us. ஹalleluya. Hallelujah. அதை தான் நாம் வாசிக்கிறோம் தேவ வார்த்தையில். That is what we read in the word of God. தேவத்தில் குற்றமற்றவர்கள் என்று சொல்லும்போது யாருக்கு எதிராகவும் எந்த பகையும் வைத்திருக்க கூடாது. When we say that our hearts do not condemn us, we're talking about us not having any hard feelings or hatred against anyone. எந்த ஒரு கசப்புணர்ச்சியும் இருக்க கூடாது. We should have no bitterness against others. மன்னிக்கா தன்மை இருக்க கூடாது. There should be no unforgiveness. பெருமை பொறாமை இருக்க கூடாது. There should be no pride or jealousy. அதுதான் சுத்தமுள்ள ஹிருதயம். That is a clean heart. அந்த வண்ணமான ஒரு இதயத்தை கொண்டவர்கள் People who have those kind of hearts, கர்த்தராகிய தேவனுடைய பிரசன்னத்தில் எதை கேட்டாலும் கர்த்தராகிய தேவன் அதை தருவார். that the Lord God Almighty, when we go into the presence of the Lord God Almighty, whatever it is that we ask, God will grant it to us. இயேசு நிற்கும் இடத்தில் நாம் நிற்கிறோம். We are standing in the place that Jesus stands. இயேசு நாமத்தில் நான் வருகிறேன் என்று சொல்லும்போது When we say that I come in the name of the Lord Jesus Christ, இயேசு நிமித்தம் நான் வருகிறேன். then we are saying that we are coming in the stead of Jesus. ஹalleluya. அதை தான் மூன்றாவது காரியம். அதற்காக தான் நம்மை அவர் அழைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய அழைப்பு இருக்கிறது. That is the third area or the third purpose why there is a call on our lives. ஹalleluya. Hallelujah. மூன்றாவது காரியம் என்ன வாசித்தோம்? What did we read from the third point? தேவ பிரசன்னத்தில் நாம் பிரவேசிப்பதற்காக நமக்கு அவர் ஆயத்தம் செய்தார். The Lord God Almighty has prepared us in order that we might have access to the presence of God. நான்காவது கடைசியான காரியம். Let us look at the fourth and the final point. நாம் கிறிஸ்துவுடைய அன்பை அறிந்தவர்களாக இருப்பதற்காக. In order that we might be people who know the love of Christ. அதாவது கர்த்தராகிய தேவன் நம்மை அழைக்கும்போது When God had called us, நாம் எதை அறிந்தவர்களாக இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம்? with what knowledge did we accept
the Lord Jesus, இயேசு நமக்காக சிலுவையில் மரித்தார். that Jesus died for us at the cross. அவர் பாடுகளை அனுபவித்தார். He endured sufferings. நம் நிமித்தம் அவர் பாடுகளை அனுபவித்தார். He went through the sufferings for our sake. அவர் சிலுவையில் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்தார். He bore our sins on the cross. நம்முடைய எல்லா வியாதிகளையும் அவருடைய தழும்புகளில் அவர் சுமந்து தீர்த்தார். And he took upon himself his stripes, all of our sicknesses and diseases. Hallelujah. Hallelujah. அவருடைய நீதித்துவத்தை நமக்கு தந்தார். He gave to us his righteousness. அவருடைய தெய்வீக சுகத்தை நமக்கு தந்தார். He gave to us his divine health. Hallelujah. Hallelujah. அதாவது கர்த்தராகிய இயேசு நமக்காக மரித்தார். The Lord Jesus Christ died for us. இதை விசுவாசித்து தான் நாம் தேவ பிரசன்னத்தில் இயேசு நாமத்தில் வந்திருக்கிறோம். Believing on this, we came into the presence of God in the name of Jesus. எபேசியர் 3வது அதிகாரம் 17 இருந்து 20 வரையும் வாசிக்கும்போது, When we read from Ephesians chapter 3 verses 17 through 20, எபேசியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 இருந்து 20 வரை. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. Ephesians chapter 3 verse 17 to 20. That Christ may dwell in your hearts by faith, that you being rooted and grounded in love may be able to comprehend with all saints what is the breadth and length and depth and height, and to know the love of Christ, which passeth knowledge, that you might be filled with all the fullness of God. Now unto him that is able to do exceedingly abundantly above all that we could think or even ask, according to the power that worketh in us. Hallelujah. அதாவது 4வது காரியம், the fourth point, நம்முடைய கர்த்தராகிய தேவன் the Lord God Almighty, நம்மை அழைத்ததற்கு காரணம் என்ன? what is the reason why he called us? கிறிஸ்துவுடைய அன்பை அறிந்து அந்த அன்பை நாம் வெளிப்படுத்துவதற்காக. In order that we might know the love of Christ and that we might show it forth or reveal it. அதாவது விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேறொன்றி நிலையாக நிற்பவர்களாகி இருப்பதற்காகவும். That Christ may dwell in your hearts by faith, that you being rooted and grounded in love. 10வது வசனம், 18வது வசனம், சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. That you might be able to comprehend with all saints what is the breadth and the length and depths and height. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். And to know the love of Christ which passeth knowledge. Hallelujah. Hallelujah. அதாவது நாம் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்தவர்கள், We who have believed on the Lord Jesus Christ, அவர் நம்முடைய இதயத்தில் வாசமாக இருக்கிறார். He is dwelling inside of our hearts. ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். The Holy Spirit is inside of us. அவருடைய அன்பு நமக்குள் இருக்கிறது. His love is inside of நாம் us. அவருடைய அன்பிலே வேரூன்றி நிலையாக நிற்கிறோம். And we are rooted and grounded in His love. Hallelujah. Hallelujah. நாம் நம்முடைய வேறு எதில் இருக்கிறது? In what is our standing or our root? Hallelujah. Hallelujah. அவருடைய அன்பு தான் நம்முடைய வேராக இருக்கிறது. His love is our root. Hallelujah. Hallelujah. அந்த அன்பை பற்றி நாம் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். We need to have greater knowledge of this love. அதை தான் இந்த இடத்தில் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து. That is why it said over here that we need to comprehend what is the breadth and the length and the depth and the height of His love. நாம் எதை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பாக, Before we understand anything else,
நாம் எதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும்? What is it that we need to have knowledge of? கர்த்தராகிய இயேசு நம் மீது வைத்துள்ள அன்பை பற்றி. We need to have a full understanding of the love that the Lord Jesus Christ has for each and every one of us. அவர் நம்மை, அதாவது நீங்கள் அவர் என்னை என்று சொல்லலாம், நீங்கள் ஒவ்வொருத்தரும் அவர் என்னை இந்த அளவுக்கு அன்பு கொண்டதற்காக தான் அவர் எனக்காக இந்த அளவுக்கு உபத்திரங்களை சகித்தார். Each and every one of us can personalize this, and we can say that the Lord God Almighty, the Lord Jesus went through all of these sufferings and trials for my sake. Hallelujah. Hallelujah. அவர் சிலுவையில் மரித்தது என் நிமித்தம். And he died on the cross for me. நான் அந்த வண்ணமான ஒரு வேதனை அனுபவிக்க கூடாது இந்த உலகத்தில். In order that I would not have to go through that kind of sorrow on this earth. அதற்காக அவர் சிலுவையில் அதை அனுபவித்தார். That is the reason why he took it upon himself on the cross. நமக்கு அந்த வேதனையிலிருந்து விலக்கை தந்தார். And he removed us. Freed us. He freed us from that pain. Hallelujah. Hallelujah. அவர் இந்த அளவுக்கு நமக்காக அவர் இவ்வளவு அனுபவித்தார், இவ்வளவு சகித்து கொண்டார் என்று அறிந்து கொள்ளும் போது, when we understand that he went through this extreme pain and he tolerated it for each and every one of us, அவருக்குள் இருக்கும் நம் மீது இருக்கும் அன்பினால், then we will understand it is because of the love that he has for us. அவர், அதாவது எனக்காக அவர் இவ்வளவாக அன்பு செய்தார். He loves me so greatly. Hallelujah. Hallelujah. அதனால் தான் இவ்வளோ காரியத்தை அவர் அனுபவிக்க நேர்ந்தது. And that is the reason why he had to go through so much. Hallelujah. Hallelujah. அதை நாம் தியானிக்க as we keep meditating upon this over and over again, அப்பொழுதுதான் இயேசுவுடைய அன்பை பற்றி நாம் உணர்ந்து கொள்ளுவோம். then we will have some understanding of the love of Christ. அதற்கு பிறகு நாம் கர்த்தராகி தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை செய்யவே மாட்டோம். Then we will never do anything that the Lord Jesus does not like. ஏன்? Why? நம்முடைய கண்ணை குத்திடுவாரு, காலை உடைச்சிடுவாருன்னு சொல்லி அந்த பயத்தினாலயா? And not because we fear that he will poke our eyes or break our legs. நமக்கு இருக்கும் தேவ பயம் எப்படி இருக்கிறது? How should the fear of God be inside of us? என்னுடைய தேவனுடைய ஹிருதயத்தை நான் துக்கப்படுத்துவேன். If I do something wrong, then I will hurt the heart of my God. அதனால் நான் தேவ சித்தமில்லாத காரியத்தை செய்ய மாட்டேன். That is the reason why I will not do anything which is not according to the will of God. அவர் அன்பின் தேவன். He is the God of love. இவ்வளவாக அன்பு செய்திருக்கிறார். He loves me so much. இவ்வளவாக அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். And he has revealed his love to this extent. இன்னும் தொடர்ந்து என்னை அன்பு செய்கிறார். And he continues to love me. எனக்கு எது வேண்டுமென்றாலும் கொடுப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். He is powerful to give me anything that I want. நாம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். We need to be obedient to his voice. அவருடைய அன்பை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். We need to have knowledge of his love. அவருடைய அன்பை நாம் பிறருக்கும் வெளிப்படுத்த வேண்டும். And we need to show his love to others as well. சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அறிவுக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிரப்பப்படவும், may be able to comprehend with all saints what is the breadth and length and depth and height, and to know the love of Christ which passeth knowledge, that we might be filled with all the fullness of God. Hallelujah. Hallelujah. கர்த்தராகிய இயேசுடைய அன்பை நாம் அறிந்து கொள்ளும் போதுதான், it's only as we get greater knowledge of the love of the Lord Jesus, தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நாம் நிரப்பப்படுகிறோம். only then will we be filled with the fullness of God. Hallelujah. Hallelujah. நிரப்பும் ஐயா என்று சொல்றோம் இல்லையா? We keep asking the Lord to fill us. உம்முடைய பரிபூர்ணத்தினால் நிரப்பும் ஐயா. Lord, fill us with your fullness. Hallelujah. Hallelujah. கர்த்தராகிய தேவன் என்ன சொல்கிறார்? What is the Lord saying here? கிறிஸ்துடைய அன்பு, கிறிஸ்து எவ்வளவாக உன்னை அன்பு செய்கிறார் என்பதை அறிந்தால், if you're going to have understanding of the extent to which the Lord Jesus loves you, அப்பொழுதே நீ கர்த்தராகிய தேவனுடைய பரிபூர்ணத்தினால் நிரப்பப்பட்டாய். then you will be filled with all the fullness of God. Hallelujah. Hallelujah. அறிவுக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிரப்பப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு
அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் அவருக்கு. And you know the love of Christ which passeth knowledge, that you might be filled with all the fullness of God. Now unto him that is able to do exceeding abundantly above all that we ask or think, according to the power that worketh in us. இந்த அறிவு கெட்டாத அந்த அன்பை நாம் அறிந்து கொள்ளும் போது நாம் வல்லவர்களாக மாறுகிறோம். When we have a deeper understanding of when we have knowledge of the love of Christ, then there is a certain power that is inside of us. That comes inside of us. கர்த்தராகிய தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினால் நிரப்பப்படுகிறோம். We are filled with all the fullness of God. அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின் படியே அவர் நடத்துகிறார். And he leads us according to the riches in his glory. அது எப்படி? How does that happen? நாம் எதை கேட்டு வேண்டிக் கொள்ளுகிறோமோ, whatever it is that we pray for, நாம் எதை நினைத்துக் கொள்ளுகிறோமோ, whatever it is that we think about, அதை விட அதிகமாக செய்கிறார். he does things beyond that. ஏன்? Why? நாம் அவருடைய பரிபூர்ணத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். Because we are filled with his fullness. தேவ பரிபூர்ணத்தினால் நிரப்பப்பட்டதனால், Because we are filled with the fullness of the power of God. அந்த வல்லமை, That power, எதனால் இந்த பரிபூர்ணம் வந்து விட்டது? how did that fullness come inside of us? கர்த்தராகிய இயேசுவுடைய அன்பை பற்றி நாம் அறிந்து கொள்ளும்போது, When we understand about the knowledge of the Lord Jesus Christ. பிறருடைய அறிவு கெட்டாத அந்த அன்பை பற்றி நாம் அறிந்து கொள்ளும்போது, when we understand, when we have knowledge of this love of Christ, the love of Christ, which is beyond human understanding, which is beyond human understanding. Hallelujah. அந்த வண்ணமான அன்பை நாம் அறிந்து கொள்ளும்போது, when we have an understanding of that kind of love, தேவனுடைய பரிபூர்ணத்தினால் நாம் நிரப்பப்படுகிறோம். then we are filled with the fullness of God. அந்த வல்லமைதான் It is that power நாம் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக நமக்கு காரியங்களை வாய்க்க செய்கிறார் கர்த்தராகிய தேவன். It is this power that brings to pass all of those things that greater than what we have asked or think, and this is something that God brings to pass in our life. இயேசு ஜெபித்த உடனே பிதானவர் காரியங்களை செய்தார். At the minute the Lord Jesus Christ prayed, the Father brought it to pass. நாமும் தேவ பிள்ளைகள். We are also children of God. இயேசுவுடன் சுகந்தரர்கள். We are joint heirs in Christ. கர்த்தராகிய தேவனுடைய வீட்டில் இருக்கும் எல்லா காரியத்திற்கும் நாம் சுதந்திரவாளிகள். We are inheritors of everything that is there in the house of God. அவர் நம் கேட்டுக்கொள்வதற்கும் நாம் நினைப்பதற்கும் கேட்டுக்கொள்வதற்கும் அதிகமாக நமக்கு காரியங்களை வாய்க்க செய்கிறார். And he will do things beyond what we ask or think. எப்பொழுது? When? நாம் அவருடைய வல்லமையினால் நிரப்பப்படும் போது, when we are filled with his power. அவருடைய வல்லமை எதனால் நிரப்பப்படுகிறது? How is it? How does his power fill us? Hallelujah. Hallelujah. நாம் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை பற்றி நாம் அறிந்து கொள்ளும்போது, when we have a knowledge of the love of Christ, அவருடைய அந்த அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் இந்த சகல உயரமும் அறிந்து கொள்ளும்போது, when we understand the breadth, the length, the depth and the height, அதை பற்றி அறிந்து ஃபுல்லா அந்த முழு அன்பை பற்றி அறிந்து கொள்ளும்போது, when we have understanding of the entirety of his love, அதாவது ஆழம் அகலம் உயரம் இந்த மாதிரி முழுமையாக அந்த அன்பை நாம் அறிந்து கொள்ளும்போது, when we understand his love completely, அவருடைய பரிபூர்ணத்தினால் தேவ பரிபூர்ணத்தினால் நாம் நிரப்பப்படுகிறோம். then we are filled with the fullness of God. அந்த வல்லமை, and that power, நமக்குள் இருக்கும் அந்த வல்லமை, that power that is inside of us, நாம் எதை கேட்கிறோமோ தேவனிடத்தில் இயேசு நாமத்தில், whatever it is that we ask God in the name of Jesus, நான் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் அதிகமாக கர்த்தராகிய தேவன் நமக்கு செய்வார். the Lord God Almighty will bring that to pass in our lives beyond what we might ask or think. அதற்காக தான் நம்மை அழைத்திருக்கிறார். It is for that purpose that he has called us. ஹalleluya. இந்த நான்கு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால், if these four aspects are there in our lives, எந்தெந்த காரியங்கள்? what are these 4 points that we discussed? அவருடைய ஜீவனின் பாதை நமக்கு வெளிப்பட்டால், when the paths of life is revealed to us, revealed in நமக்குள் வெளிப்பட்டால், when it is revealed in us,
அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுப்பவர்களாக இருந்தால், if we are a group of people who are obedient to his voice, அவருடைய பிரசன்னத்திற்குள் நாம் செல்பவர்களாக இருந்தால், தைரியத்தோடும் நம்பிக்கையோடும், if we are a group of people who enter into his presence with boldness and confidence, நாம் கிறிஸ்துவுடைய அன்பை பற்றி அறிகிற அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாக இருந்தால், and if we are filled with knowledge of the love of Christ, அவருடைய நித்திய அழைப்பின் நம் நோக்கம் நமக்குள் பரிபூர்ணப்படும். then his call on our lives will be fulfilled. Hallelujah. Hallelujah. Eternal purpose. அதாவது நித்திய நோக்கம். His Hallelujah. eternal purpose in our lives will be fulfilled. அவருடைய Sorry. அழைப்பு ஒரு நித்தியத்திற்கும் ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். There is an eternal purpose why he has placed a call on our lives. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு என்றென்றைக்கும் நாம் இந்த வண்ணமாக தான் வாழ வேண்டும். After we have accepted the Lord Jesus Christ for all time and forever, we need to live like this. இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அதே வண்ணமாக வாழ வேண்டும். Exactly the same way that the Lord Jesus Christ lived, we should ensure that we live. நாம் எதை பிதாவிடத்தில் கேட்கிறோமோ அதையெல்லாம் அதை விட அதிகமாக அவர் செய்கிறார். Whatever it is that we ask the Father in heaven, he will grant us beyond what we have asked. தாராளத்தின் தேவன். The God of abundance. இயேசு சொன்னார், நான் ஜீவனை தர வந்தேன், அதுவும் மிகுதியாக தர வந்தேன். Jesus said, I came to give life and I came to give it abundantly. நாம் எழுந்து நிற்போம். Let us stand. பிதாவே, ஹalleluya, ஜெபிக்க இருக்கிறோம். Let us pray. பிதாவே, உம்முடைய வல்லமையான வலதுகரம் பராக்கிரம காரியங்களை செய்யும் அற்புத கரம் வந்த ஒவ்வொருத்தர் மீதும் இறங்குவதாக இயேசு நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தையின் வல்லமை ஹalleluya வெளிப்படுவதாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உம்மை விடுதலை ஆக்கும் என்ற வார்த்தையின்படி இந்த இடத்திலிருந்து போகும் ஒவ்வொருத்தரும் ஹalleluya அவர்களுடைய ஆவியில் பல விடுதலைகளை கண்டு அவருடைய வாழ்க்கையில் பல விடுதலைகளை கண்டவர்களாக கடந்து செல்வதாக இயேசு நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம். நீர் ஹalleluya ஒவ்வொருத்தரையும் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த வண்ணமாக அதே வண்ணமாக வாழ்வதற்கான காரியங்களை வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே. வெற்றியின் பாதையை வெளிப்படுத்தினீர், செழிப்பின் பாதையை வெளிப்படுத்தினீர் ஐயா. ஆசீர்வதியும் அந்த ஒவ்வொருத்தரையும் உடைய வார்த்தையின்படியும் சத்தியத்தின்படியும் இயேசு நாமத்தில் நாங்கள் ஆவியில் ஒருமனப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம் ஒவ்வொருத்தரையும். அமேன், 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 அமேன்.